கல்யாண வீடு அப்படின்னு வந்துட்டுனாலே போதும், நம்ம பசங்க எப்போவுமே ஒரு நண்பனுக்கு கல்யாணமாக ஏ டு செட் அவன் தான் பந்தி பெருமாறுலேருந்து கட் அவுட் கட்டதுலேருந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஏன் மாப்பிளைக்கு மேக்கப் செட்டு போடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லாமே நம்ம பசங்க தான் பண்ணி விடுவாங்க. கட் அவுட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ராத்திரி 1 மணிக்கிட்ட ஆகிட்டு, சரி நம்ம நண்பன் தானே ஒரு நாள் தான் கல்யாணம், நம்ம கூட சுற்றுற நண்பனுக்கு கட் அவுட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஊரில் அவ்வளோ பசங்க வந்து கட் அவுட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ராத்திரி 2 மணி 3 மணி நேரம் நின்று தூக்கத்தையும் கெட்டு தான் நம்ம நண்பனுக்கு கல்யாணத்துக்கு கட் அவுட் கட்டிட்டு இருக்காங்க. சில பேர் அவங்க கூட சொல்லுவாங்க, நீ ஏன்டா அவங்க கூட சேர்ந்து சுத்தா ஊதாரித்தனமாக சுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு இல்லைனா கட் அவுட் கட்டுறது பந்தி பெருமாறுறது ஒரு ஃப்ரெண்டோட இருமா அப்போ தான் தெரியும். ஒரு கல்யாண வீடு அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம நண்பன் கல்யாணம் எல்லாமே ஏ டு செட் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம பசங்க எதுவும் பொருட்படுத்தாமல் வந்து நிற்பாங்க. கட் அவுட்டும் கிட்டத்தட்ட 4-5 கட் அவுட்டு அடிச்சாச்சு. ஒரு கட் அவுட் ரெடி பண்ணக்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுது. கிட்டத்தட்ட நம்ம பசங்க இல்லைனா இந்த கட் அவுட்டையும் கட்டி முடிக்க முடியாது. பந்தி பரிமாறுலேருந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஏன் மாப்பிள்ளைக்கு மேக்கப் செட்டு போடுறதுலேருந்து மாப்பிள்ளைக்கு வேத்து கொட்டதுலேருந்து எல்லாமே நம்ம பசங்க தான் பார்ப்பாங்க. வரவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும் நம்ம நண்பன் தான். கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன், வணக்கத்தையும் சொல்லியிருக்கேன்.